வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏன்னா நாங்க கோயம்புத்தூர்காரங்க 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோமுங்க. பயங்கர கற்பனையில இருந்தோமுங்க. சாரணம்பட்டியில பஸ் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், காந்திபுரம் போறதுக்குள்ளேயே டிராபிக்குங்க. அப்படியே பாதி நாள் முடிச்சு போயிடு. அப்புறம் காந்திபுரத்துல இருந்து உக்கடம் போய் மீன் வாங்கலாம்னு பார்த்தோம்னா, ஏன்னா மீன் வாங்க வந்தா எல்லாம் பூரா கருவாடா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, காலையில வந்திருந்தா அந்த மீனா இருந்திருக்கு, இப்ப வந்து அது கருவாடாதான்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அவ்வளவு நேரமாயித்தான் நாங்க உக்கடத்துக்கு வந்து சேருவோம்ங்க. ஒரு நாள் காலையில நானும் பரிமளாக்காவும் பேசிக்கிட்டு இருந்தோமா, அந்த அக்கா தான் சொல்லிச்சு, யாருக்கு இறங்க முடிச்சவளே, இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள நம்ம கோயம்புத்தூர்ல இந்த பூமிக்குள்ள போற ப்ளூ கலர் ட்ரெயின், இந்த மேல ஆகாயத்துல போற ப்ளூ கலர் ட்ரெயின் எல்லாம் வரப்போகுதாமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சுங்க. அப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சுங்க. ஐயோ, என்ற வீட்டு கீழே போனா என்ற வீட்டோட அஸ்திவாரம் என்ன ஆகுறது? ஆடக்கு இறங்க முடிச்சவளே, கீழே போகணும், உன் ஆசைப்படி கீழே போகாது, ரொம்ப உள்ள குழி தோண்டித்தான் போகுமாமா அப்படின்னு அக்கா சொல்லுச்சு. நீ இந்த மெட்ராஸ் எல்லாம் போய் பார்த்தது இல்லையாக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், இந்த சரணம்பட்டியில இருந்து உக்கடம் போறதுக்கு எப்படி நேரமாகு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இப்ப மீன் வாங்க போனோம்னா கருவாடுதான் கிடைக்குதுக்கா. ஆட ஒண்ணும் இல்ல, அம்பட்டு நேரம் எல்லாம் எடுக்காது. இங்க நம்ம ஏறி உட்கார்ந்தோம்னா கூச்சு கூச்சுக்கு கூச்சுக்குன்னு ஒரு 4 கூச்சுக்கு முடிஞ்சதுமே நம்ம உக்கடம் வந்துருவோம். ஆட காப்பி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து போட்டு அதுக்கு குடிச்சு முடிக்கிறதுக்கெல்லாம் நீ மீன் வாங்கிட்டு வந்துடல. ஆட அக்கா, நீ சொல்றத பார்த்தா அடுப்புல வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊத்தி போட்டு காந்திபுரம் போய் கடுகும் கருவேப்பிலையும் வாங்கிட்டு வந்துடலாம் போலயே. அட அட இதெல்லாம் நல்லா இருக்குதேக்கா, எப்ப வருது அப்படின்னு கேட்டேன். வரும் அப்படின்னு அக்கா இழுத்துச்சுங்க. ஒரு 2 மாசம் கழிச்சுங்க, எங்க ஊர் ரோடு பூரா ப்ளூ கலர் வண்டியா புது புது வண்டியா போயிட்டு இருந்ததுங்க. அப்புறம் பரிமளாக்காவை அப்ப கூப்பிட்டு காமிச்சேன். ஏன்னாக்கா, நீ மெட்ரோ வருதுன்னு சொன்னியே, இது பஸ் மாதிரி இல்ல இருக்கு அப்படின்னு கேட்டேன். அடக்கி இறங்க முடிச்சவளையா, அது பஸ் தான், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த பஸ். பார்க்க மெட்ரோ மாதிரி தான் இருக்கு, ஆனா அது மெட்ரோ கிடையாது, மெட்ரோ வேற அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு காலையில நேத்து காலையில எப்போ பரிமளாக்கா வந்துச்சு. மோடி வராராம கோயம்புத்தூருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. அட, மோடி எதுக்கு வராரு? மோடி கையாட்டினா மெட்ரோ போறதுக்கா? ஏங்கா, கோயம்புத்தூர்ல மெட்ரோ வர்றதுக்கு மோடி தான் வரணுமா? இவர் பிரதமர் தானா? இவர் என்னக்கா எல்லா ட்ரெயின் போறதுக்கும் வந்து கொடியாட்டிக்கிட்டு இருக்கிறாரு? இவர் என்ன ஸ்டேஷன் மாஸ்டரா? அந்த அக்கா சோகமா கைய கட்டி வாயில கைய வச்சு போட்டு, அடியே ஏண்டி அந்த கர்மத்தை நீ வேற கேக்குற? இந்த கட்டுத்தீனி நமக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணி போட்டானாமா. ஆடு, என்னக்கா இப்படி சொல்ற? கடுவும் கருவேப்பிலையும் வாங்குறதுக்கு மெட்ரோல போலாம், மீன் வாங்குறதுக்கு மெட்ரோல போலாம்னு என்ன ஆசை காட்டி விட்டு போட்டு இப்ப என்ன நீ இப்படி சொல்ற? ஆட, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கோயம்புத்தூர்ல மக்கள் தொகை கம்மியா இருக்காங்களாமா, அதனாலதான் கொடுக்கலையா. என்னக்கா நீ சொல்ற? மக்கள் தொகைக்கு இதுக்கு என்னக்கா சம்பந்தம்? எனக்கா, இவங்க தானே சொன்னாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர், ஒன்றே பெறுவோம் நன்றே பெறுவோம்னெல்லாம். ஆட, நாமே குழந்தைங்க, நமக்கு எதுக்கு குழந்தைங்க அப்படின்னு வரையும் சொன்னாங்களே. இவி பேச்செல்லாம் கேட்டு போட்டுதான் நம்ம குழந்தைங்க நாங்க டிங்குல போறோங்கிறாங்க. என்னக்கா இது, நான் பெரிய ஆசையெல்லாம் வச்சிருந்தோம். இப்ப என்ன, நமக்கு மெட்ரோ வருமா வராதா? எனக்கா, நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? நம்ம வேணா இந்த மத்திய அரசு இல்ல, அது என்ன மத்திய அரசு, ஒன்றிய அரசு, இந்த ஒன்றிய அரசுக்கு லெட்டர் எழுதி போடுவோமா? நாங்க பாப்புலேஷன் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ல தான் வச்சிருப்போம், நீங்க வேணா இந்த ஊபி பீகார் பாப்புலேஷன் நீங்க அனுப்புங்க. இங்க தொழில் வளர்ந்த மாதிரியும் இருக்கு, மெட்ரோ வளர்ந்த மாதிரியும் இருக்கு. சரி, யாட என்ன கருமோ, இதெல்லாம் எனக்கு கோபம் தாங்க வருது. அது சரி, எதுக்கு இப்போ இந்த மோடி இங்க கிளம்பி வராராமா மெட்ரோ வராதுன்னு சொல்றதுக்கா? ஆனா இவியல மாதிரி தைரியம் யாருக்கு உலகத்துல இருக்காதுக்கா. நான் உன்னை வளர விட மாட்டேன், ஆனா நான் வந்து உன்னை வாழ்த்துவேன். நான் உன்னை டெவலப் ஆக விட மாட்டேன், அதையும் மீறி நீ ஏதாவது டெவலப் பண்ணேன்னா அதை வந்து நான் பறிச்சுக்குவேன். ஓ, நீங்க இந்த அளவுக்கு நல்ல நல்ல ஸ்கூல் எல்லாம் நீங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நான் ஒரு போர்டு தரேன், அந்த போர்டை வச்சுக்கிறீங்களா? PM ஸ்ரீன்னு போட்டு. ஏன்னா மத்த ஊர்ல எல்லாம் PM ஸ்ரீன்னு போர்டு வைக்கிறதுக்கு நாம தான் காம்பவுண்ட் வாழை கட்ட வேண்டியதா இருக்குது. அந்த காம்பவுண்ட் வாழை மட்டும்தான் நம்ம கட்டணும், அந்த ஸ்கூல் கட்டுற ஐடியாலாம் நமக்கு இல்லை. ஆனா இங்க பார்த்தா எல்லா ஸ்கூல்லயும் காம்பவுண்ட் வாழை ஜம்முன்னு இருக்குது. அதனால நான் போர்டு கொடுக்குறேன், நீங்க போர்டு வச்சுக்கிறீங்களா? இப்படி நம்ம ஸ்கூலை கட்டுவோம், இவங்க போர்டை மட்டும் கொண்டு வந்து சொகசா வச்சுட்டு போயிருவாங்களா? தைரியம் கை, இவங்களுக்கு தைரியம். என்ன பண்றது, இவியல மாதிரி தைரியமான ஆளுங்க யாராவது இருக்கிறாங்களா இங்க?
அப்படின்னு நான் பரிமளா அக்காவை பார்த்து கேட்டேன். அதுக்கு அக்கா சொன்னது கேட்டா நீங்களா சிரிச்சு போடுவீங்க. இந்த பிஜேபி இசியு கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்கல்ல, இந்த பீகார் எலெக்ஷனை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப மோடி அதுக்கு சொன்னாராமா, விரைவில் நாங்கள் தமிழ்நாட்டிலும் இசிஐயுடன் கூட்டணி வைத்து தமிழ்நாட்டை வெல்வோம் அப்படின்னு சொன்னாராமா. அக்கா உண்மையாலுமே ஜெயிச்சிருவாராக்கா? அப்படி சொன்னாராக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு பரிமளா அக்கா சொன்ன பதில் இருக்குதுல்ல, சரி மோடி இங்க ஜெயிச்சு போட்டாருன்னா அவரு சோத்துக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பரிமளா அக்கா நம்மள பார்த்து கேட்டுருச்சு. அப்ப நான் கூட எனக்கா இங்க ஜெயிச்சா அவரோட சோத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டேன். அட பணம் மொத்தமும் இந்தியாவுக்கு இங்க இருந்து தானே போகுது அப்படின்னு அக்கா சிரிச்சுச்சு. அட ஆமால, நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா 21 பைசா தான் நமக்கு திருப்பியா கொடுக்குறாங்க. 79 பைசால தான் மத்த மாநிலத்துக்கும் கொடுத்து போட்டு இவரும் அதுலதான் சாப்பிடுறாரு. இவரே இங்க ஆட்சி புடிச்சு போட்டாருன்னா நாம எப்படி 1 ரூபா சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்கறது? ஏன்னா நம்மள மாட்டு மூத்திரத்தை கூடி மாட்டுச்சாணியை சாப்பிடு, மூஞ்சில தேயும் உடம்புல தேயும் சொல்லுவாங்க. நீ என்னத்துக்கு ஸ்கூலுக்கு போற, உங்க அப்பன் தொழில் செஞ்சுட்டு உட்காருன்னு சொல்லுவாங்க. நீ படிக்க போகாத ஊருக்கு எதுக்கு இத்தனை ஸ்கூல் இத்தனை பஸ், அதெல்லாம் மூடி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நாங்க வந்தோம்னா டெவலப் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இவ்வளவு நாள் வந்து இருந்த ஊரு குஜராத், ஊபி, பீகாரு இங்கெல்லாம் நீங்க ஏன் பண்ணல அப்படின்னு நான் கேட்டு போட்டேன்னு வைங்க, நான் தேச விரோதி ஆயிருவேன். அதனால நான் கேட்க மாட்டேன். நான் எதுக்கு தேச விரோதி ஆகணும்? இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே பல சாதனைகள் செய்வோம். மெட்ரோ வராது கோயம்புத்தூருக்கு மதுரைக்குன்னு சொன்ன மோடி வாழ்கன்னு சொல்லுவோம். ஏன் வராதுன்னு கேட்டா கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயும் பாப்புலேஷன் கம்மிங்கிறாங்க. அப்புறம் ஏன் ஆக்ராக்கு பாட்னாக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னு கேட்டா அங்க பாப்புலேஷன் கம்மி அதனால கொடுத்தோங்கிறாங்க. சார் இங்கேயும் பாப்புலேஷன் தான் சார் கம்மி, கொடுங்கன்னு கேட்டா இல்ல அங்க இங்க பாப்புலேஷன் கம்மி அதனால கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் சார் அங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அங்க பாப்புலேஷன் கம்மி அதனாலதான் கொடுக்குறோங்கிறாங்க. ஏன் சார் அங்க பாப்புலேஷன் கம்மி அப்படின்னு கொடுப்பீங்க, இங்க பாப்புலேஷன் கம்மி அப்படிங்கறதுனாலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன சார் நியாயம் இது அப்படின்னு கேட்டா, அது இருக்கிற இடம் அந்த இடம், இது இருக்கிற இடம் தமிழ்நாடு. நாங்க எப்பவுமே இங்க வெண்ணையும் இங்க சுண்ணாமும் தானே வைப்போம். இதைத்தானே நாங்க காலங்காலமா வச்சிருக்கிற பழக்க வழக்கம். பொசுக்குன்னு இப்ப மாத்திருவோமா? அதனால கோயம்புத்தூர்காரங்களே உங்களுக்கு மெட்ரோ வேணும்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. சென்னைக்கு வர வேண்டிய 2வது மெட்ரோவை தடுத்து நிறுத்தியதை நாங்கள் முறியடித்திருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வர்றத கண்டிப்பா நாங்க செய்வோம். சோ பயப்படாதீங்க, நான் உங்கள் முதல்வன், உங்களுக்கான முதல்வன். இந்த முதல்வன் திரும்பியும் நமக்கான முதல்வரா வந்தாருன்னா கோவைக்கும் மதுரைக்கும் கண்டிப்பா மெட்ரோ வரும். நமக்கு மெட்ரோ வேணும்னா திருப்பியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குவோம். மெட்ரோ வரும் வரை பேசுவோம், வர வரைக்கும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.